இந்த நேரத்திலையும் தேவன் நமக்கு கொடுத்த இந்த கொடுகைக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய ஞானங்களை, அவருடைய வழிநடத்துதலை, அவருடைய தெரிந்து கொள்ளுதலை நாம் தியானிக்கிறது மிகவும் சந்தோஷமான விஷயம். இந்த நாளிலையும் நான் காலையிலிருந்து யோசித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த எரேமியா 18ஆம் அதிகாரத்திலே அந்த வார்த்தையை பார்க்கலாம். எரேமியா 18ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் அல்லது 3ஆம் வசனத்தை பாருங்கள். எரேமியா 18ஆம் அதிகாரம் 1, 2, 3. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திருகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். தேவன் எரேமியாவின் காலத்திலே பல்வேறு விதங்களிலே இஸ்ரேல் ஜனங்களுக்கு தன்னை பற்றி அவர் வெளிப்படுத்தி பல காரியங்களை பேசினார். சில நேரங்களில் எரேமியா தான் கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் அந்த ஜனங்களுக்கு பிரசங்கித்தார். அவர் அடிக்கடி தளர்ந்து போனார் அந்த எதிர்ப்புகளினாலே. ஆகவே ஆண்டவர் பல நேரங்களிலே சில ஊமைகளை, சில ஜனங்களை, சில காரியங்களை போய் பார்க்க சொல்லி, அந்த மாதிரி நானும் செய்வேன் என்றெல்லாம் இப்படி பல உதாரணங்கள் மூலமாக, பல காட்சிகள் மூலமாக ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஆனாலும் அவர்கள் கேட்கவில்லை என்பது வேறு விஷயம். இந்த இடத்துல நாம் பார்க்கிறது என்னன்னு கேட்டால், ஆண்டவர் எரேமியாவை ஒரு குயவன் வீட்டிற்கு போ அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அங்கே நான் என்னுடைய வார்த்தைகளை நான் தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர் தன்னை தேவன் நாம் பார்க்கிற வேதத்தில் பார்க்கிற ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டால், தேவன் தன்னை காண்பிக்கிற விதங்கள், அதாவது நமக்கு நாம் புரிந்து கொள்கிற அளவிற்கு நமக்கு காண்பிக்கிற விதங்களானது பல்வேறு விதங்களிலே அவர் காண்பிக்கிறார். நாம் புரிந்து கொள்கிறதை போல அவர் காண்பிக்கிறார். அவர் ஒரு விதைக்கிறவனாக அவர் காண்பிப்பார், அல்லது ஒரு மேய்ப்பனாக அவர் காண்பிப்பார். அதே போல் இங்கே நாம் பார்க்கிறோம், ஒரு குயவனாக தன்னை ஆண்டவர் காண்பிக்கிறதை பார்க்கிறோம். அதற்காக அவர் ஒரு ஒரு குயவன் வீட்டிற்கு அவர் போக சொல்கிறார். இந்த பூமியிலே நடக்கிற எல்லா விஷயங்களையும் கவனித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த எல்லா விஷயங்கள்லையுமே தேவன் நம்மோடு கூட இடைபடுகிறதையும் கண்டுகொள்ள முடியும் என்கிறதுக்கு தான் இந்த குயவனுடைய உதாரணம் ஒரு நல்ல உதாரணம். தேவன் தன்னை ஒரு குயவனாக அவர் என்ன செய்கிறார், இங்கே காண்பிக்கிறார். ஒரு மண்பாண்டம் செய்கிற குயவனாக அவர் தன்னை காண்பிக்கிறார். அவர் அப்படி காண்பிக்கும் பொழுது அவர் ஏனென்றால் அது ஒன்றும் புதிதான ஏதோ மறைபொருளான விஷயம் அல்ல. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் முதல் மனுஷனை செய்த பொழுது அவர் ஒரு முதலாக தேவன் நமக்கு அவரை வெளிப்படுத்துகிற அந்த வெளிப்பாட்டினுடைய முதல் படமே என்ன படம் அப்படின்னா, அவர் ஒரு குயவனாகத்தான் அவர் இருக்கிறார். அதாவது ஆதாமை முதல்ல அவர் என்ன செய்தார்னா, என்றால் மற்ற எல்லா மண்ணை விட ஒரு களிமண்ணை எடுத்து, அல்லது ஒரு கெட்டியான மண்ணை எடுத்து, உதிர்ந்து போகாத ஒரு மண்ணை எடுத்து தான் ஆதாமை ஆண்டவர் உண்டாக்கினார். தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் ஆண்டவர் மனிதனை உண்டாக்கி, அவனுக்கு கை, கால்கள், வாய், மூக்கு என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு எல்லாவற்றையும் அந்த மண்ணினாலே செய்தார். நீங்கள் அதை யோசித்து பாருங்களேன். தேவன் இப்போ நமக்கு இப்போ உதாரணமாக இந்த வசனத்தை பாருங்கள். ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் தெரிந்து கொள்ளுதலை குறித்து, அல்லது தான் சிருஷ்டிக்கப்பட்ட விதத்தை குறித்து மனிதன் தேவனோடு கூட போராடுகிறான். பல நேரத்தில் தேவன் ஏன் எனக்கு இப்படி செய்தார், அல்லது என்னை ஏன் இப்படி படைத்தார், எனக்கு ஏன் இப்படி, என்னுடைய சூழ்நிலைகள் அல்லது என்னுடைய முகம் ஏன் இப்படி இருக்கிறது, என்னுடைய உயரம் ஏன் இப்படி இருக்கிறது, என்னுடைய
இப்படி எத்தனையோ மனிதனுக்கு பல்வேறு, இப்போ சில பேர் கண்ணாடி முன்னாக நின்று கொண்டு நான் இப்படி இருந்திருந்தால் நலமாக இருக்கும், இப்படி கொஞ்சம் மாறி இருந்தால் நலமாக இருக்கும், இப்படி கொஞ்சம் இருந்திருந்தால் நலமாக இருக்கும் என்றெல்லாம் எத்தனையோ கற்பனைகள் உண்டு. அது நம்முடைய சரீர தோற்றத்தை குறித்து மட்டுமல்ல, மற்ற எத்தனையோ விஷயங்களை குறித்து நமக்கு நிறைய கேள்விகள் உண்டு. ஆனால் இங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற அந்த விஷயத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அங்கே யார் மேல் எவன் மேல் இரக்கமாக இருக்குது, 15ஆம் வசனத்தில் ரோமர் 9:15 எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன், எவன் மேல் உருக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாக இருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலே யாம். என்னன்னா அந்த 18ஆம் வசனத்தில் அதனால் எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாக இருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார், அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். அதாவது தேவன் அவருடைய தெரிந்து கொள்ளுதலை குறித்து சில நேரங்களில் நமக்கு ஒரு கேள்வி வரலாம். யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் அப்படிங்கிற அந்த வசனத்திற்கு நிறைய பேர் தவறாக அர்த்தம் விளங்கிக் கொள்கிறார்கள். அதாவது தேவன் ஒரு மனிதனை சிநேகிக்கிறார், ஒரு மனிதனை வெறுக்கிறார் என்கிறது போல எல்லாரும் நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி இல்லை. ஏன் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், தேவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, முக்காலமும் தெரியும், அது எதிர்காலமும் அவருக்கு தெரியும். நமக்கு கடந்த காலம் தெரியும், நிகழ்காலத்திலே அந்தந்த நாளில் நடக்கிறது தான் தெரியும், நாளைக்கு நடப்பது கூட நமக்கு தெரியாது. அதான் நம்முடைய எல்லைகள். ஆனால் தேவனுக்கோ அப்படி அல்ல. தேவனுக்கோ நித்தியம் வரைக்கும் அவருக்கு தெரியும். ஆகவே ஒரு மனிதனுடைய பிறப்பு முதல் அவனுடைய இறப்பு வரைக்கும் எல்லாம் அவருக்கு தெரியும். இந்த விஷயத்தில், இந்த காரியங்களில் யார் தன்னை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஆகவே அந்த அடிப்படையில் தான் அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால், அவர் தெரிந்து கொள்கிறார் சிலர் கடினப்பட்டு இருக்கிறார்கள். ஆகவே தேவனிடத்தில் அநீதி என்பதே கிடையாது. தேவன் ஒருவரை சிநேகிக்கிறார், ஒருவரை வெறுக்கிறார், அல்லது ஒருவரை தெரிந்து கொள்கிறார். இப்போ நாம் சில நேரங்களில் சொல்லுகிறோம் அல்லவா, என்ன சொல்லுகிறோம், நம்முடைய ஜெபங்களில் கூட நாம் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்க, என்னை மாத்திரம் எப்படி நீங்கள் தெரிந்து கொண்டீங்க, என்னிடத்தில் என்னத்தை கண்டீர் அப்படின்னு நாம் சொல்லுகிறது போலதான். ஆமாம், எத்தனையோ ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனாலும் எல்லாரும் தேவனை ஏற்றுக்கொள்கிறார்களா, எல்லாரும் அவருக்கு கீழ்ப்படிய விரும்புகிறார்களா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் அப்படி இல்லை. அது எப்படி தெரியும்? அது நமக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரியும். ஆகவே அந்த அடிப்படையில் தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவர் தெரிந்து கொள்கிறார். ஆகவே அவரிடத்தில் எந்த குற்றமும் இல்லை. அதே போலவே அவரிடத்தில் என்ன தர்க்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால், அவர் ஒவ்வொரு விதமாக நம்மை தெரிந்து கொள்கிறார். உதாரணமாக நம்முடைய காலங்களை நீங்கள் பாருங்கள். நாம் பல்வேறு காலங்களிலே நாம் பிறந்திருக்கிறோம். குறிப்பாக நாம் எல்லாரும் இப்பொழுது வாழ்கிறது இந்த கடைசி காலத்திலே. அதாவது ஏறக்குறைய ஆண்டவருடைய வருகையை கண்ணாலே நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு இடத்திலே நாம் அந்த காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லலாம். இன்னும் பலர், இப்போ பவுலை போன்றவர்கள் எல்லாரும் அவர்கள் தங்கள் நாட்களிலேயே ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்று சொல்லி நம்பினாலும் கூட அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் நாட்களே நடக்கவில்லை. அதே போல் எத்தனையோ ஜனங்கள் எத்தனையோ விஷயங்களை விரும்பினாலும் என்ன நடக்கவில்லைன்னு கேட்டால், அந்தந்த காலங்களே நடக்கவில்லை. ஏனென்றால் தேவன் ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு ஜனங்களை தெரிந்து கொள்கிறார். அதனால் இப்போ நாம் நான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது நான் இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறதோ, அல்லது ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கலாமோ என்று நினைக்கிறதோ இல்லை. எதுவுமே நம்மிடத்தில் இல்லை. தெரிந்து கொள்ளுதல் என்பது நம்மிடத்தில் இல்லை. ஆனாலும் கூட என்னன்னு கேட்டால், நான் ஒவ்வொருவரையும் அந்தந்த காலகட்டத்திலே அவர் விசேஷமாக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
அந்த மாதிரி தான் இந்த வசனத்தை பாருங்கள். அந்த 9ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில், மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்த சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையாக இருந்தாரானால் உனக்கென்ன அப்படின்னு சொல்கிறார். இங்கே வந்து யூதர்களுக்கும் பிரஜாதிகளுக்கும் இருக்கிற அந்த தெரிந்து கொள்ளுதலை பற்றி பவுல் விளக்கி பேசுகிறார். நாம் இதில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டான், நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்ட விதத்தை குறித்து பொதுவாக நாம் நன்றியாய் இருப்பது வந்து, நாம் அநேகர் வந்து ஆரம்பத்திலிருந்தே நன்றியாய் இருப்பதில்லை. ஒரு 20 வருஷம் நான் தொலைத்து விட்டேன், இப்போ தான் நல்லா இருக்கிறேன், அல்லது 20 வருஷங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே சோகமான வருஷங்கள், அல்லது அவைகளெல்லாம் ஒரு துரதிர்ஷ்டமான வருஷங்கள், இப்பொழுது நான் நன்றாக இருக்கிறேன் என்கிறது போல தான் நாம் பல நேரங்களில் நினைக்கிறோம். உண்மைதான், தேவனை அறியாமல் வாழ்ந்த நாட்கள் எல்லாமே ஒரு துயரமான நாட்கள் என்று சொல்லலாம். இருந்த பதிலையும் கூட தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற அடிப்படையை நாம் பார்க்கும் பொழுது, தேவன்தான் நம்மை தெரிந்து கொண்டார். தேவன்தான் அதில் என்னன்னு கேட்டால், நம்முடைய பிறப்பே ஒரு அதிசயம் என்று தான் சொல்லலாம். ஆனால் அநேகருக்கு தான் பிறந்த பிறப்பை குறித்து அவ்வளவு திருப்தி இருப்பதில்லை. நான் வந்து ஒரு பெரிய ஐஸ்வர்யானுடைய வீட்டில் பிறந்திருக்கலாம், அல்லது நான் வந்துன்னு சொல்லி இப்படி எத்தனையோ விதமான கற்பனைகள் நமக்கு உண்டு. ஆனால் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால், தேவன் நான் ஒரு களிமண், அவர் குயவன், அவர் பரம குயவன். அவர் வந்து அது அவருடைய இஷ்டம், அவருடைய இஷ்டம். அந்த 21ஆம் வசனத்தை பாருங்க, மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? அப்படின்னா அவருக்கு முழு அதிகாரம் உண்டு. அதனால நம்மை அவர் எப்படி வேணாலும் சிருஷ்டித்திருக்கலாம், அல்லது எப்படி வேணாலும் தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு பூமியிலே வாழ்கிற இந்த வாழ்க்கையினுடைய அளவுகளை குறித்து கூட நமக்கு வருத்தங்கள் இருக்கக்கூடாது. ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கு பயன்படுத்துகிறார், சில பாத்திரத்தை அவர் கனவீனமான காரியத்திற்கு பயன்படுத்துகிறார். அப்படி பண்ணுகிறதற்கு அவருக்கு உரிமை இல்லையா? அவருக்கு உரிமை உண்டு. ஏனென்றால் அவர் குயவன், நாமோ களிமண். இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நாம் நம்மை தாழ்த்தி, அதாவது தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த சந்தோஷம்தான் நமக்கு மேலாக இருக்க வேண்டுமே தவிர, நாம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோம், என்ன நிலையில் இருக்கிறோம் என்கிறதெல்லாம் அல்ல. அதெல்லாம் அவருடைய சித்தம். ஏனென்றால் இப்போ ஒரு இடத்துல 105ஆம் சங்கீதம் என்று நினைக்கிறேன், அல்லது 103ஆம் சங்கீதத்தில் என்று நினைக்கிறேன், அதாவது அவர் நம்மை மண்ணென்று நினைவு கூறுகிறார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ தேவன் வந்து அவர் ஒருபுறம் நம்முடைய இயலாமையை, நம்முடைய முடியாத தன்மையை, அல்லது நாம் வெறும் மண் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதே நேரத்தில் அந்த மண்ணின் மேல் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆகவே நாம் நம்முடைய தெரிந்து கொள்ளுதல், நம்முடைய பிறப்பு, நம்முடைய இருப்பு, இவைகளை குறித்தெல்லாம் என்ன நிச்சயத்திற்குள் வர வேண்டும் என்று சொன்னால், அல்லது என்ன திருப்திக்குள் வர வேண்டும் என்று சொன்னால், ஏதோ நான் இப்படி பிறந்துட்டேன், நான் தப்பித்தவறி இப்படி ஆயிட்டேன், அல்லது என்னை தேவன் படைத்த விதத்தை குறித்து எனக்கு இன்னும் அவ்வளோ திருப்தி இல்லை, நான் பிறந்த விதத்தை குறித்து அப்படி, அல்லது இப்படி, இந்த மாதிரி எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு நாம் எந்த இடத்திற்கு வர வேண்டும் அப்படின்னு சொன்னால், அவர் பரமக்குயவன், நான் வெறும் களிமண். ஆண்டவர் வந்து ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக படைத்திருக்கிறார். என்னை அவர் படைத்திருக்கிறார். ஆனால் என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டார், ஆதாமை தேவன் எப்படி கையும் காலும் உண்டாக்கி அவனை சிருஷ்டித்தாரோ,
அவனை எப்படி கவனம் எடுத்து அவனை உண்டாக்கினாரோ, அவனுக்கு என்ன அழகு இருந்ததோ அதுதான் அவனுடைய அழகு. அப்போ என்னென்னா, நம்முடைய அழகை குறித்தோ, நம்முடைய நிறத்தை குறித்தோ, நம்முடைய திறமையை குறித்தோ, நாம் பிறந்த இடத்தை குறித்தோ தயவு செய்து இனிமேலும் என்ன செய்யக்கூடாதுன்னா, நாம் மனம் புண்பட்டு கொண்டோ அல்லது ஏதோ ஒரு வருத்தப்பட்டு கொண்டோ அல்லது அந்த வருத்தம் எப்பொழுதாவது வந்தாலும் கூட சரி, இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் தூர தள்ளிவிட்டு, ஆண்டவரே நீர் குயவன், நான் ஒரு மண், என்னை எப்படி வேணாலும் செய்வதற்கு உமக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் நான் உம்மால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன், உம்மால் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். அது கனமான காரியமாக இருந்தால் என்ன, கனவீனமான காரியமாக இருந்தால் என்ன, அல்லது எதுவாக இருந்தால் என்ன, நான் உம்மால் உண்டாக்கப்பட்டவன், உமக்கு என்மேல் அவ்வளோ அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யணும்னா, இந்த விஷயத்திற்காக இதை இப்படி பார்த்து அந்த எரேமியா 18ஆம் அதிகாரத்திற்கு நாம் போவதற்கு முன்பாகவே இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தி கொண்டு நாம் செல்ல வேண்டும். எந்த விஷயம் கேட்டால், அவர் குயவன், அவர் என்னை உண்டாக்கினது நல்லது, அவருக்கு உரிமை உண்டு, அவருடைய முழு ஞானத்தின்படி முழு அறிவின்படி என்னை ஏதோ தப்பித்தவறி என்னை உண்டாக்கவில்லை. என்னை ஆணாக உண்டாக்கினது சரிதான், என்னை பெண்ணாக உண்டாக்கினது சரிதான், அதில் எந்த தவறும் அவர் செய்யவில்லை அப்படிங்கிற அந்த முழு நிச்சயத்திற்குள்ளாக அது இப்படி பார்க்க வேண்டும். ஒரு குயவனைப் போல, ஒரு குயவன் ஒரு பொம்மையை செய்தால், ஒரு மண் பொம்மையை செய்தால், அதற்கு வாய், மூக்கு, கண், காது இப்படி எல்லாவற்றையும் மண்ணினால் உருவாக்கினது போலவே தேவன் என்ன செய்தார்னு கேட்டால், நம்மையும் அப்படிதான் சிருஷ்டித்து தம்முடைய ஜீவ சுவாசத்தை நமக்குள் ஊதினார். நாம் உயிர் பெற்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் அவரை அறிகிற அறிவை அடைந்தோம். அப்படிங்கிறதான் மிக மிக விசேஷமானது. ஆகவே இனிமேலும் சொல்லே ஒன்றை தெரியும். இது ஒரு ஆரம்ப ஏபிசி பாடம்தான். ஆனாலும் கூட நமக்கு இதில் சில நேரங்களில் நிச்சயம் இல்லை. அதனால தான் இதை சொல்கிறேன். நமக்கு இன்னும் சரியான நிச்சயம் இல்லை. நான் என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ துரதிர்ஷ்டவசமாக ஏதோ நடந்து விட்டது, நான் அப்படின்னு சொல்லி ஒரு சில நம்முடைய காரியங்களை குறித்து ஒரு ஆழமான ஏதோ ஒன்று நமக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கிறது. இல்லை, தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். நாம் அவரால் உண்டாக்கப்பட்டோம். அவர் குயவன், அவருக்கு முழு அதை குறித்து இனிமேல் கேள்வியே கேட்கக்கூடாது. அதுதான் பவுல் சொல்றார், நீ அவரோடு கூட எப்படி போராடலாம், அவரோடு கூட எப்படி அந்த 20ஆம் வசனத்தை பாருங்க. அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உண்டாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினா என்று சொல்லலாமோ? சொல்லக்கூடாது. அப்படி இந்த பூமியிலே யாருமே இப்படி சொல்லுகிறது கிடையாது. மண்ணும் சொல்லுகிறது கிடையாது, இரும்பும் சொல்லுகிறது கிடையாது, தங்கமும் சொல்லுகிறது கிடையாது, வெள்ளியும் சொல்லுகிறது கிடையாது. ஆனால் மனிதன் மட்டும்தான் இப்படி சொல்லிக்கொண்டே திரிகிறான். மனிதன் இரும்பு வருகிறது, இரும்பை அவரவர் அந்த உருவாக்குகிறவர் என்ன நினைக்கிறாரோ அதன்படி உருவாக்குகிறார். ஒரு தங்கம் வருகிறது, தங்கத்தை அவர் உருவாக்குகிறவர் எப்படி நினைக்கிறாரோ அதை உருவாக்குகிறார்கள். ஆனால் மனிதன் மட்டும்தான் தன்னை உண்டாக்கினவரை நோக்கி ஏன் இப்படி உண்டாக்கலாம், என்னை எப்படி உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்லி மனிதன் மட்டும்தான் தேவனோடு போராடுகிறான். ஆனால் தயவுசெய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சர்வ ஞானம் உள்ளவர், அவர் குயவன், அவர் ஒரு நாளும் தவறு செய்யவே இல்லை. நம்மை குறித்து, நம்முடைய சிருஷ்டிப்பை குறித்து அவர் தவறே செய்ய மாட்டார். ஆகவே அருமையான சகோதரர் சொல்ல, இந்த நாளில் இந்த முதல் பகுதியை நாம் புரிந்து கொண்டு இனிமேல் ஆண்டவரே என்னை களிமண்ணாய் எடுத்து, என்னை மண்ணாய் எடுத்து, எனக்கு கண் காது மூக்கு வைத்து என்னை நீங்கள் படைத்து, என்னை ஜீவ சுவாசத்தை ஊதி, என்னை
உமக்கென்று உம்மை அறியக்கூடிய அறிவை எனக்கு கொடுத்தீரே அப்படின்னு சொல்லி நம்முடைய பிறப்பிலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக, அதிலே திருப்தி உடையவர்களாக, நம்மை குறித்து ஆண்டவரே நீங்கள் சரியானபடி செய்தீர். அது கனவீனமான காரியமோ கனமுள்ள காரியமோ எதுக்கு நான் பயன்பட்டு கொண்டிருந்தாலும் அதை பற்றி ஒன்றுமில்லை. இப்போ சில பேர் வேலையை குறித்து மேனி பாராட்டுகிறார்கள், நான் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். சில பேர் தன்னுடைய குறைந்த வேலையை குறித்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் எனக்கு என்னோடய வாழ்க்கை ஏன் இப்படி ஆனது, எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு படிக்க வரவில்லை, ஆகவே எனக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு என்னால் போக முடியவில்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார். இல்லை அப்படியெல்லாம் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. வெறும் உலக காரியத்திற்கே சொல்கிறேன், உலக பிரகாரமான காரியத்திலே கூட ஒருவரை கனமாய் வைத்திருக்கலாம். அது அவருடைய சித்தம், அது அவர் குயவன் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செஞ்சிடோம்னா அதில் திருப்தியாக இருக்க பழக வேண்டும், சந்தோஷமாக இருக்க பழக வேண்டும். பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து தேவனோடு கூட தர்க்கம் பண்ணி கொண்டு, தேவனோடு கூட போராடி கொண்டு நாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவருக்கு முழு உரிமையும் உண்டு. அதே நேரத்தில் அந்த முழு உரிமை என்பது சகோதரர்களே எப்படி இருந்தால் என்ன, நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறதான் மிக ஒரு ஆசீர்வாதமான விஷயம் என்று நாம் சொல்லலாம். ஆகவே இந்த விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இப்படி நம்முடைய ஆரம்பத்தை துவக்கினால் அடுத்தது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இடைபடுகிற அந்த காரியம், நாம் ஆண்டவரை அறிந்து கொண்டோம், அவருக்குள் வளரும் பொழுது என்ன நடக்கிறது அப்படிங்கிறதைத்தான் இந்த எரேமியா 18ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். எரேமியா 18ஆம் அதிகாரத்திலே, அதாவது நம்ம எல்லாரிடத்துல இருக்கிற ஒரு பிரச்சனை உண்டு. அது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், தேவன், அதாவது நாம் ஆரம்பம் அற்புதமாகத்தான் ஆரம்பித்தோம், ஆனால் நம்முடைய வாழ்வு, நாம் பாவிகளாய் பிறந்தபடினாலே நாம் அதாவது பிறப்பின்படி நான் அவருடைய சாயலாக நான் பிறந்தேன், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒரு மனுஷனையும் தீதாக பேசக்கூடாது அப்படிங்கிற சொல்லப்படுகிற அந்த வார்த்தையிலே அவர் சொல்லுவார், தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனிதனை என்ன செய்யக்கூடாது, சபிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஒரு மனிதன் எவ்வளவு கேடுள்ளவனாக இந்த உலகத்தில் இருந்தாலும் அவனை சபிக்கக்கூடாது என்று ஏன் சொல்லுகிறார்னு கேட்டால், அது அவனிடத்தில் ஒரு தேவசாயல் இருக்கிறது. அவன் தேவசாயலில் சிருஷ்டிக்கப்பட்டான். அவனுடைய சுபாவம் வேணாலும் அவன் பாவத்துக்கு இடம் கொடுத்து அந்த சுபாவமானது கேடுகட்டதாக மாறி இருந்திருக்கலாம். இருந்தாலும் அவன் ஒரு மனிதன், அவன் ஒரு மிருகம் அல்ல. அவனை மதிக்க வேண்டும். சில பேர் நாய் பூனைகளை மதிக்கிற அளவு கூட மனுஷன் என்ன செய்யலை, மதிக்கிறது கிடையாது. இல்லை, தங்கள் வீட்டில் வளர்கிற நாய் பூனையை செல்லமாய் பேரெடுத்து கொடுத்து கூப்பிடுகிறது போல கூட மனிதனுக்கு மரியாதை கொடுப்பதில்லை. இல்லை, இந்த மற்ற எல்லாமே தேவசாயல் உண்டாக்கப்படவில்லை. எந்த நாயும் சரி, எந்த பூனையும் சரி, அது தேவசாயல் கிடையாது. மனிதன்தான் தேவசாயலை உண்டாக்கப்பட்டிருக்கிறபடினாலே அந்த மனுஷனை என்ன செய்யக்கூடாது, சபிக்கக்கூடாது. அதே போல தான் இப்போ நாம் தேவசாயலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதான் மிக மிக மேன்மை. இப்போ அப்படி வளரும் பொழுது நம்முடைய சுபாவத்தை ஆண்டவர் என்ன செய்யறன்னு கேட்டால், இழந்து போன அந்த சுபாவத்தையும் கூட அவர் திரும்ப எடுக்க விரும்புகிறார். திரும்ப எடுத்து அவருடைய அந்த இழந்து போன அவருடைய சுபாவத்தை போலவே என்னுடைய சுபாவத்தையும் மாற்றும்படிக்கு அவர் பிரயாசப்படுகிறார். அப்படி பிரயாசப்படுகிற அந்த பிரயாசத்திலே யார் ஒருவர் தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை அவருடைய சாயலாக அவர் என்ன செய்து விடுவார்னா வணைந்து விடுவார். ஆனால் அப்படி இல்லாத போது என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டால், இங்கே நான் வாசிக்கிறோம் அந்த 18ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம், குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று,
அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்திற்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாக பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி மனம் மாறுவேன். கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். அதாவது தேவன் தன்னுடைய வார்த்தைகளை, தன்னுடைய வாக்குத்தத்தங்களை அவர் ஒரு இடத்துல அவர் மனம் மாற மனிதன் அல்ல அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அது உண்மைதான். அதே நேரத்தில் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இப்போ நான் முதல்ல என்ன வாசித்தோம்னா, அந்த குயவன் வீட்டுக்கு எரேமியா போனார். அப்படி போன பொழுது அங்கே பார்த்த காட்சி என்னன்னு கேட்டால், அந்த வட்டமான அந்த மரத்திலே அந்த திரிகை என்று சொல்வார்கள், அந்த திரிகையிலே அவன் மண்ணை வைத்து வணைந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மண், அந்த பாத்திரம் அவன் கையில் கெட்டு போயிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். அவன் என்ன நினைத்து செய்ய நினைத்தானோ அது அந்த மாதிரி வரவில்லை, அந்த மாதிரி வரலை. அந்த மண் ஏதோ சரியில்லை, மண் சரியில்லை. இப்போ அது குயவன் சரியில்லை என்று நாம் சொல்லக்கூடாது, மண் சரியில்லை. இப்போ அவன் என்ன செய்தான்னு கேட்டால், அவன் என்ன நினைத்து அதை செய்ய நினைத்தானோ அந்த மாதிரி அது வரலை. அதனால் சரி, இந்த மாதிரி வரல, வேறு மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் நினைத்த பாத்திரம் வரவில்லை, வேறொரு பாத்திரமாக அவர் செய்தார். இப்போ இந்த மாதிரி ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்கிறார், அதாவது நீங்கள் கெட்டுப்போனது உண்மைதான், என் கையிலே கெட்டுப்போனது உண்மைதான். ஆனாலும் கூட நான் அதை இந்த குயவன் செய்தது போல திரும்ப மாற்றி வேறொரு மாதிரியாக நான் செய்துவிட முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கெட்டுப்போனால் அவ்வளவுதான், அல்லது தோல்வி அடைந்தால் அவ்வளவுதான் என்றெல்லாம் கிடையாது. அப்படி கிடையாது. நீங்கள் திரும்பினால், அதாவது ஒரு சொல்ல ஒன்று என்னன்னு கேட்டான், நம்முடைய வாழ்க்கைக்கு என்று தேவன் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு கேட்டான், நம்மை அவருடைய சாயலாக வணைவது தான். இப்போ எரேமியாவுடைய நாட்களில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் அவர்களை வேறு பாத்திரமாக, அதாவது அந்த குயவன் என்ன செய்தான்னு கேட்டால், அவர் நினைச்சது போல் அது நடக்கலை. இப்போ அந்த மாதிரியும் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அது சில பேருடைய வாழ்க்கையில் ரேராகத்தான் நடக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையில் அப்படி நடக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. உதாரணமாக, தேவன் நமக்கென்று வைத்த ஒரு பரிபூர்ண சித்தம் என்று ஒன்று உண்டு. அந்த பரிபூர்ண சித்தத்தை இழந்து ஒரு மனிதன் தவறு செய்ய முடியுமான்னு கேட்டால் முடியும் என்கிறதான். உதாரணமாக, இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டது, அது தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் இல்லை. ஏனென்றால் தேவன் எப்பொழுதுமே தானாக நேரடியாக அவர்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும். ஏதோ தீர்க்கதரிசிகளை அனுப்பி அப்படிதான் தொடர்பு கொள்ள வேண்டும். தான் இஸ்ரேலுக்கு ராஜாவாக இருக்க வேண்டும் என்று தான் தேவனுடைய பரிபூர்ண சித்தம். ஆனால் அவர்கள் அதை விரும்பாமல், அவர்கள் நாங்கள் நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்டார்கள். அப்போது பரிபூர்ணமான தேவசித்தம் நடக்காமல் அரைகுறையான தேவசித்தம், அனுமதிக்கப்பட்ட தேவசித்தம் நடந்தபடினால் வந்த மனுஷன்தான் அந்த சவுல். அவன் அதற்கப்புறம் அவன் பிரச்சனையாகி மாறினான். அதுபோல தேவன் நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல பரிபூர்ணமான சித்தத்தை வைத்திருக்கிறார். அதை சில பேர், குறிப்பாக திருமண விஷயத்தை பார்த்தோம் என்று சொன்னால், திருமண விஷயத்தில் தேவன்
மிக நேர்த்தியான அவருடைய பரிபூர்ணமான சித்தத்தை, உதாரணமாக ஏவாளை ஆண்டவர் ஆதாமுக்கென்று வணைந்து கொண்டு வந்தபோது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அதாவது ஆதாமை எப்படி கண் காது மூக்கு வைத்து வணைந்து அந்த ஜீவசுவாசத்தை ஊதினாரோ, அதே போல் ஏவாளை வணையும் பொழுது ஆதாமை பக்கத்தில் நிற்க வச்சுக்கொண்டு, இங்கே பாரு ஆதாம், நீ சொல்லு என்ன செய்யலாம், காதை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாமா, அல்லது கண்ணை பெருசு பண்ணலாமா, மூக்கை பெருசு பண்ணலாமா, உனக்கு அழகாக இருக்குதா, சொல்லு 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 சொல்லுன்ட்டு படைத்தார். அப்படியெல்லாம் படைக்கவே இல்லை. இப்போ நான் இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டால், அல்ல வாலிபர்கள் நான் சொல்லவில்லை, திருமணமானவர்களுக்கே இன்னும் நிறைய குறை இருக்கிறது. அது என்ன குறைனா, என்னுடைய மனைவி இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்தால் நலமாக இருந்திருக்கும், ஆண்டவர் ஏன் இப்படி படைத்தாரோ அப்படின்னு சொல்லி, தயவுசெய்து இந்த மாதிரி வேலையெல்லாம் விட்டுருங்க. இந்த மாதிரி நினைக்கிற நினைவெல்லாம் விட்டுருங்க. இனி என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அல்லது ஆதாம் அந்த மாதிரி ஆப்ஷனெல்லாம் கொடுக்கவே இல்லை. அதாவது தேவன் ஆதாமுக்கு அப்படிப்பட்ட ஆப்ஷனெல்லாம் கொடுக்கவே இல்லை. ஆதாம் பாட்டுக்கு ஒரு பக்கம் தூங்கிட்டு இருந்தார், தேவன் ஏவாளை ஒரு பக்கம் பண்ணி கொண்டு வந்து காமிச்சார், அவ்வளோதான். அதை அவன் ஏற்றுக்கொண்டான். ஆதாம் எந்த குறையும் சொல்லவில்லை, அவன் அப்படியே ஏற்றுக்கொண்டான். அதனால் இன்றைக்கு நாம் அப்படி நினைக்கிறதில்லை. அது வேண்டாம், இது வேண்டாம், அப்படி வேணும், இப்படி வேணும், எனக்கு அப்படி இருக்கணும், எனக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி 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 அநேகர் என்ன பண்ணுகிறார்கள் கேட்டால், கடைசியில் மெய்யான தேவ சித்தத்தை, அதாவது ஏவாளை இழந்து விடுகிறார்கள். ஏவாளை ஆண்டவர் சிருஷ்டித்து கொண்டு வந்த ஏவாளை இழந்து விட்டு வேறு எதுக்கோ படைத்ததை பிடித்து கொள்கிறார்கள். அதனால என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டால், தேவன் வைத்திருந்த அந்த பரிபூர்ண சித்தம் இழந்து போய்விட்டது. இப்பொழுதோ சரி பரவாயில்ல அப்படின்னு அந்த அனுமதிக்கப்பட்ட சித்தம்தான் அனைவரோட வாழ்க்கையில் நடக்கிறது. அப்படி ஒரு வேளை யாராவதுக்கு நடந்திருந்தால் கூட ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அதை உணர்ந்து மனம் திரும்பினால் திரும்பவும் வேறொரு பாண்டமாக வேறொரு முறையில் திரும்பவும் அதை கட்டுவதற்கு கூட ஆண்டவர் உதவி செய்கிறார். நீ தவறு செய்தாய் என்பது உண்மைதான், மெய்யான தேவ சித்தத்தை இழந்து போனது உண்மைதான். ஆனாலும் கூட அதை உணர்ந்து மனங்கசந்து, ஆண்டவரே நான் உன்னுடைய பரிபூர்ண சித்தத்தை இழந்து விட்டேன், அனுமதிக்கு என்னுடைய விருப்பத்தின்படி நான் தெரிந்து கொண்டேன், ஆனால் இப்போ நினச்சி வருத்தப்படுறேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னால் கூட, இந்த வார்த்தையின்படி வேறொரு பாண்டமாக அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால், அவர் வணைகிறார். அதான் ஒரு அற்புதமான தேவன். அது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்ன அப்படின்னு கேட்டால், நாம் மட்டும் சரியானபடி ஆண்டவரோடு கூட ஒத்துழைப்பு கொடுத்தோம் என்று சொன்னால், அவர் நாம் கெட்டு போயிருந்தாலும் கூட, அல்லது அவர் வணைந்து கொண்டே இருக்கிறார், நாம் அந்த வணையதிலே கொஞ்சம் மாறுபடுகிறது, ஆனால் ஆண்டவர் அதை என்ன செய்வார்னு கேட்டால், திரும்ப சரி செய்து விடுவார். நம்முடைய போக்கிலே சில நேரம் நாம் போகிறோம், நம்முடைய இஷ்டத்தின்படி நடக்கிறோம், தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்பதில்லை, சில நேரங்களில் பாடுகளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கறதில்லை. ஆனாலும் கூட தேவன் என்ன செய்கிறார் கேட்டால், திரும்பவும் அவர் வணைந்து திரும்பவும், என்றால் அவர் ஒரு பரம குயவன். இப்போ சில நேரங்களில் அதுதான் அவர் சொல்கிறார், நான் பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்திற்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் அவர்கள், அந்த ஜாதியார் தங்களுடைய தீங்கை விட்டு மனம் திரும்பினால், பல நேரங்களில் நமக்கும் கூட தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறாதோ, அல்லது நாம் இழந்து போய் விட்டோமோ, அல்லது திரும்ப ஜீவ வழிக்கு திரும்ப முடியாதோ அப்படிங்கிறது போல நமக்கு தோன்றலாம். ஆனால் நீங்கள் பாருங்கள், ஒரு உதாரணத்தை சொல்லலாம் என்று சொன்னால், நினிவே பட்டணத்தாரை பாருங்கள். நினிவே பட்டணத்தாருக்கு தேவன் குறித்த நாள் எத்தனை என்று தெரியுமா? எத்தனை என்றால் 40 நாட்கள் தான். இன்னும் 40 நாட்கள் உண்டு, அதற்கப்புறம் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்னு தேவன் யோனா மூலமாய் சொல்லி அனுப்பினார். அவர் என்ன பொய் சொன்னாரா அல்லது பூச்சாண்டி காமிச்சாரா அப்படின்னு கேட்டால், இல்லை, உண்மையை தான் சொன்னார். நினிவே பட்டணத்தார் தங்களுடைய அக்கிரமம் அநியாயத்தை குறித்து மனம் திரும்பவில்லை என்று சொன்னால் 40 நாள் டைம்,
அந்த 40 நாள் சுற்றி திரிந்து யோனா அந்த செய்தியெல்லாம் எல்லா ஜனங்களுக்கும் சொல்லுகிறதற்கு 40 நாள். அதற்கப்புறம் அவர்கள் திரும்பவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக நினிவே பட்டணம் அழிக்கப்படும். ஆனால் ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த செய்தியை நினிவே பட்டணத்தார் கேட்ட பொழுது அவர்கள் அத்தனை பேரும் உட்கார்ந்து மனம் திரும்பினார்கள். ஒரு சாதாரண ஒரு போர்வையை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு யோனா ஒரு பெரிய கவர்ச்சிகரமான ஆள் கிடையாது. ஒரு சாதாரண மனிதனைப் போல, ஒரு பரதேசியைப் போல அவர் அந்த நினிவே பட்டணத்திற்குள்ளாக போய் அவர் ஒன்றும் பெரிய வேத விளக்குறையெல்லாம் பேசவில்லை. 40 நாள் உண்டு நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும், 40 நாள் உண்டு நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். யாராவது ஒருத்தர் ஏன் கவிழ்க்கப்பட்டு போனால் எல்லாம் உங்களுடைய அக்கிரமத்தினாலே அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் மனம் திரும்புகிறார்கள், உணர்வடைகிறார்கள். அப்புறம் பார்க்கிறோம், ஆண்டவர் தான் செய்வேன் தான் அழிப்பேன் அப்படின்னு சொன்ன வார்த்தையை குறித்து மனம் மாறுகிறார். மனம் மாறி நான் செய்ய மாட்டேன், நினிவே பட்டணத்திற்கு நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறார். ஆனால் இது யோனாவுக்கு பொறுக்கவில்லை. அது எப்படி நான் சொல்கிற வார்த்தை நிறைவேறாமல் போகலாம் அப்படின்னு அவர் ஆண்டவரோடு கூட கோவப்படுகிறார். அப்போ என்னன்னு கேட்டால், தேவன் ஒன்றை நம்மை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் கூட, அதாவது நம்மை குறித்து இனிமேல் நம்பிக்கை இல்லை, இனிமேல் அப்படின்னு சில நேரத்திலே சொல்லப்பட்டாலும் கூட நாம் மாத்திரம் மனம் திரும்புவோம் என்று சொன்னால், அதாவது நல்ல மண் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால் சகோதரர்களே, நல்ல மண் அப்படின்னா இப்போ குயவன் கையில் இருக்கிற நல்ல களிமண் என்றால் என்ன அப்படின்னா, அந்த சங்கீதத்திலே வாசிக்கிறதான், அதாவது 2 சங்கீதத்திலே 2 வசனங்கள் உண்டு, 2ம் ஒரே வசனங்கள் தான். சங்கீதம் 51லேயும் அந்த வசனம் உண்டு, சங்கீதம் 34லேயும் அந்த வசனம் உண்டு. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அதாவது தன் பாவத்தை ஒத்துக்கொள்கிற ஒரு நறுங்குண்ட இருதயம். அதே போல் தான் பாடுபடும்போது அந்த பாடுபடுதலை குறித்து குறைபட்டு கொள்ளாமல் தேவனண்டை தன்னை சமர்ப்பிக்கிற ஒரு நொறுங்குண்ட இருதயம். இந்த 2மே தேவன் விரும்புகிற இருதயம். இப்படி மட்டும் நாம் ஆகிவிட்டால் போதும். இப்படி மட்டும் இந்த மாதிரி களிமண்ணாக நான் மாறிவிட்டால், என்னுடைய எவ்வளோ பெரிய தோல்வியிலே நான் கிடந்தாலும், எவ்வளோ பெரிய மோசமான படுகொலியிலே நான் கிடந்தாலும், திரும்ப இனி உனக்கு இந்த வார்த்தையெல்லாம் உனக்கு நிறைவேறாது, இனி நீ தேவனுடைய காரியத்திற்கு தூரமாகிவிட்டாய் அப்படிங்கிறது போல் இருந்தாலும், இப்போ நினிவே பட்டணத்தை பாருங்கள், அவர்களுக்கு அழிக்கப்படுகிறதான் முடிவு. ஆனால் ஆண்டவர் பாருங்கள் மனசு மாறிட்டார் பாருங்க. அதே போல் சிலரை குறித்து நான் இவர்களை ஆசீர்வதிப்பேன், இவர்களுக்கு நன்மை செய்வேன், இவர்களை காப்பேன், இவர்களை சுமப்பேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அதை குறித்தும் அவர் என்ன செய்வார்னு கேட்டால் மனம் மாறுவார். அப்போ எல்லாமே எதை பொறுத்ததாக இருக்கிறது அப்படின்னு கேட்டால், அல்லது பரமக்குயவனுடைய கையிலே களிமண்ணாக மட்டும் நான் இருந்து விட்டால், அது ஒரு வேளை இப்போ நாம் கேட்டது போல் 2-3 வித்தியாசமான காரியங்களாக இருந்தாலும் கூட, பரிபூர்ணமான தேவசத்தை இழந்து போன காரியத்தை குறித்து நான் மனங்கசந்த ஆண்டவனை திரும்பினாலும் போதும். அதே போல் நான் நான் செய்த காரியத்தை குறித்து உண்மையாய் மனம் திரும்பினால், சங்கீதம் 51 இருக்கிற அந்த நொறுங்குண்ட இருதயம், அதே போல் நான் பாடுபடும் பொழுது நான் ஒரு நொறுங்குண்ட மனுஷனாய், நொறுங்குண்ட இருதயம் என்றால் என்னன்னு கேட்டால், ஒரு நல்ல களிமண்ணாக, ஒரு கெட்டியாக இல்லாதபடிக்கு வணைகிற களிமண்ணாக நான் இருந்து விட்டால், ஆண்டவர் என்ன செய்வார்னு கேட்டால், அந்த துன்பம் அப்படிங்கிற அந்த பாத்திரத்திலே, அந்த பாத்திரத்திலே ஆண்டவர் அந்த பாத்திரத்தை வணைந்து, நமக்கு தெரிந்தெல்லாம் துன்பம் தான். ஆனால் தேவனுக்கு என்ன தெரியும்னு கேட்டால், அப்படி சென்று அவருடைய சாயலை நமக்குள் உருவாக்கி விடுவார். அதாவது கடைசியிலே பார்த்தோம் என்று சொன்னால், அவர் உண்டாக்கி வைத்த அதை பார்த்து தேவனை பார்த்தால் தேவனும் நானும் ஒரே மாதிரி இருப்போம் அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம். அப்போ நமக்கு தெரிந்ததெல்லாம் துன்பம் அப்படிங்கிறது துயரம் என்கிறது நாம் நினைக்கிறோம், ஒரு துக்ககரமான விஷயம் என்று நினைக்கிறோம். ஆனால் அதில் தான் தேவ சாயல் உண்டாக்குகிற அது அவருடைய அந்த பரம குயவனுடைய
உதாரணமாக ஒரு பாத்திரத்தை ஒரு ஒரு மண்ணை வைத்து அந்த திரிகைகளை சுற்றும் பொழுது அது கரகரன்னு சுற்றும். அது கண்ணை சுற்றிட்டு வர்ற மாதிரி இருக்கும், கண்ணை கட்டிட்டு வர்ற மாதிரி இருக்கலாம் அது. ஆனால் முடிவை நீங்கள் பாருங்கள், அது ஒரு அழகான பாத்திரமாய் மாறிவிடும். ஆகவே இந்த நேரத்தில் நாம் இந்த 2 விஷயங்களுமே அவருடைய கரத்தில் இருக்கிறது என்று நம்புங்கள். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அவர் பரமக்குயவன், நான் அவருடைய கையில் களிமண். அவர் தம்முடைய சித்தத்தின்படி என்னை வணைந்து விடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கூட ஒரு நல்ல களிமண்ணாக, ஒருவேளை தவறு செய்திருந்தாலும் கூட அந்த சங்கீதம் 51 சொல்லப்பட்ட அதன்படி அந்த 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 இருதயத்தின்படி, நொறுங்குண்ட இருதயத்தின்படி நொறுங்குண்டு திரும்புவோம் என்று சொன்னாலும் கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செய்து விடுவார்னா, ஏனென்றால் அவர் குயவன், அவர் என்னை திரும்ப அவர் வணைந்து விடுவார். ஆகவே இது ஒரு பெரிய நம்பிக்கையான செய்தி. எரேமியா மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்ன ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையான செய்தி. உங்களை குறித்து நான் இப்படி சொன்னேன் என்கிறது உண்மைதான். இனிமேல் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னது உண்மைதான். ஆனால் இப்பொழுதோ நீங்கள் மனம் திரும்பி விட்டீர்கள். ஆகவே நானும் மனது மாறிவிட்டேன், நானும் மனசு மாறிட்டேன், நானும் மனது மாறிவிட்டேன் அப்படின்னு தான். உதாரணமாக இந்த எபேசு சபையினுடைய மூத்த சகோதரனாக இருக்கலாம், அல்லது இன்னொரு சபையினுடைய சகோதரனாக இருக்கலாம். என்னை எமது வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்கிறார் அவர். ஆனால் அந்த மனுஷன் மட்டும் மனம் திரும்பி இருந்தால் என்ன நடக்கும்? நான் அந்த வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரா ஆண்டவர்? உன்னிடத்துல சொன்னது உண்மைதான், உன்னை என்னுடைய வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு சொன்னது உண்மைதான். ஆனால் நீ மனம் திரும்பி விட்டபடினாலே நான் அதை திரும்ப வாபஸ் வாங்கிக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லிடுறார். இப்படி எத்தனையோ அவருடைய கண்டிப்புகள், எச்சரிப்புகள், நியாயத்தீர்ப்புகளிலிருந்து நாம் தப்பித்துக்கொள்ள முடியும். எப்பொழுது அப்படின்னா, நாம் மட்டும் இந்த குயவன், அவர் பரம குயவன், அவருடைய கையிலே நான் என்னை ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலையும் நடந்துவிடும். தேவன் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக. இந்த புதிய வருஷத்திலே இவ்விதமாக இந்த புதிய டிசம்பர் மாதம் வரும் பொழுது அவர் நம்மை கையில் எடுத்து பார்க்கும் பொழுது அதில் அவருடைய சாயல் தெரியும்படிக்கு என்ன செய்து விடுவார்? அவர் செய்து விடுவார் என்கிறதன். ஆகவே இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாளையும் நாம் வீணாக்காமல் அனுதினமும் அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்வோம். கடந்த காலத்திற்காக துக்கப்பட வேண்டாம். அவைகளெல்லாம் அது அவர் பரமக்குயவன், அவர் சித்தத்தின்படி தானே என்னை பிறக்க செய்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு திருப்தியோடு நாம் வாழ்வோம். தேவன் நம்மோடு இருப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எத்தனை விதங்களில் எங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நீர் ஒரு நல்ல குயவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் கெட்டு போனாலும் கூட எங்களை திருத்தமாய் செய்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அல்லது ஆதியிலே வெறும் மண்ணாய் கிடந்த பொழுது நீர்தான் எங்களை உண்டாக்கினீர் ஆண்டவரே. நாங்கள் உண்டாக்கப்பட்டவர்கள், அதுவும் உம்முடைய சித்தத்தின்படி எங்களை உண்டாக்கினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இனி போராட மாட்டோம் கர்த்தாவே, ஏனென்று கேட்க மாட்டோம். அதே போல் அனுதினமும் நீர் எங்களை வணைகிற அந்த வணைதலுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, கெட்டுப்போனதை மிகவும் சரியாய் வணைவதற்கு நீர் வல்லவராக இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை குறித்து ஒருவேளை நியாயத்தீர்ப்பு எழுதப்பட்டிருந்தாலும் கூட அதை நீர் மனதை மாற்றிக்கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கிறவராக மாறிவிடுவீர் கர்த்தாவே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.